ஓகே. ஸோ நம்ம ஆரக்கிள் ஃபினான்ஷியல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே. ஸோ நம்ம நிறைய வெர்ஷன் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ 11 இருக்கு, ரிலீஸ் 12 R12 மோஸ்ட்லி இருக்கு. இப்போதைக்கு கிளவுட் R13 சொல்றாங்க அது. ஓகே ஓகே. மோஸ்ட்லி ஃபினான்ஸ் வந்து R12 கிளவுடுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஓகே, கான்செப்ட் ஒண்ணுதான், மொத்தத்துல அக்கௌண்டிங் எல்லாம் ஒண்ணுதான். இது கொஞ்சம் இதா இருக்கும். ஆன்லைன் நம்ம கிளவுட்லயே பண்றதால உங்களுக்கு இது வந்துடும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு பேசிக் ஜர்னல் என்ட்ரி நம்ம அக்கௌண்டிங் படிக்கிறதால ஒரு பேசிக் ஜர்னல் என்ட்ரி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் நார்மலா புக்ல என்ன எழுதுறோம், ஒரு சேல்ஸ் ஜர்னல் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சேல்ஸ் என்ட்ரி என்ன போடுவோம், டெபிட் வாட் கம்ஸ் இன், நம்ம கையில என்ன வருது, கேஷ். கரெக்டா? கேஷ் டெபிட். ஒரு சேல் நடந்தா நம்ம இந்த என்ட்ரியை போடுறோம், கேஷ் டு சேல் கிரெடிட். ஓகே ஓகே ரைட். ஸோ இதை வந்து ஒரு +1 பேசிக்ல சொல்லி தரது தான். அதில் நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ இதுக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு, கேஷ் டு சேல்ஸ், இதுக்கு வந்து டேட் கரெக்டா எழுதி சட்டா. இப்போ நீங்க 30th ஜூலை 22 அதை போட்டுருவீங்க இல்லையா, இந்த டேட்ல இது நடந்திருக்கு கண்டிப்பா. அடுத்து இந்த பர்டிகுலர்ஸ் எழுதுறோம், அதோ எழுதிருக்கல சேல்ஸ். ஓகே ரைட். அடுத்து இங்க அமௌண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, 10,000 10,000. ஓகே, இங்க மேல என்ன போடுவோம், INR ரூபீஸ். ஓகே, சோ இதெல்லாம் ஒரு நார்மலா ஒரு அக்கௌண்டன்ட் எழுதுறது. இது எப்படி ERP கேப்சர் பண்ணுது பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு ஓகே. சோ இது வந்து நம்ம கேக்குறோம், இது வந்து எந்த பிரான்ச்ல நடக்குது. எனக்கு வந்து ஒரு HCL மாதிரி பெரிய கம்பெனி இருக்கு, அவ எந்த நாட்டுல நடக்குது, எங்க நடக்குதுன்னா நம்ம என்ன எழுதுவோம், இங்க நரேஷன் எழுதுவோம், பீயிங் சேல்ஸ் இன் USA ஃபார் சாஃப்ட்வேர் சேல்ஸ். அந்த இடத்துல நிறைய இருக்கும், அதெல்லாம் இங்க எழுதணும். ஓகே, சோ USDனா ஆட்டோமேட்டிக்கா இங்க USD கரன்சி. ரைட்டா? சோ இங்கதான் நம்ம என்ன சேல் என்ன ஏதுன்னு ஒவ்வொரு வாட்டி இதுல பார்க்க முடியாது, அவங்களுக்கு லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி ERP-ல கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். ERP-னா மோஸ்ட்லி Oracle, SAP எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ண போறது கேலண்டர். கேலண்டர் இப்ப இந்தியாவோட அக்கௌண்டிங் கேலண்டர்னு நம்ம என்ன பார்க்க போறோம், ஏப்ரல் டு மார்ச். கரெக்டா? ஏப்ரல்ல இருந்து மார்ச் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர், இதுக்கு பேர் கேலண்டர். இத கேலண்டர் கான்ஃபிகரேஷன்ல வந்துரும், சிம்பிள் தான். சி. அடுத்து அமௌண்ட்லாம் வருது இல்ல, இப்போ நம்ம வெரைட்டி வேர்ல்டு ஃபுல்லா சேல்ஸ் பண்றாங்க, அவங்க இந்தியால பண்ணா INR USD. சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது கரன்சி, கரன்சி செட்டப். ஓகே, கரன்சி ரெண்டாவது சி, கரன்சி. இப்போ இங்க வந்து நம்ம USDன்னு எடுத்திருக்கோம். மூணாவது இந்த பர்டிகுலர் சொல்றோம்ல, இதை வந்து நாங்க என்ன சொல்றோம், ஆரக்கிள்ல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் சொல்றோம். ஓகே, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். நான் ட்ரெயின்டி டெக்னாலஜி வீடியோ லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், ஏற்கனவே இது முடிஞ்ச உடனே இதையும் நான் அனுப்புறேன், இது ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கா. சரிங்களா? அதையும் பார்க்கலாம். சரியா? ஓகே, சோ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் தான் இந்த பர்டிகுலர்ஸ் பண்றோம். சோ ஒரு பேசிக் ஜர்னல் என்ட்ரியை இப்படிதான் நம்ம கொண்டு வரோம். டேட், இந்த பர்டிகுலர்ஸ்லாம் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல வந்துரும், கரன்சி இங்க வந்துரும். ஓகே, Oracle 11 ஃபர்ஸ்ட் வந்து இதுல தான் ஆரம்பிச்சது. சரியா? ஓகே, 11 சோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாங்கன்னா, இந்த மூணும் சேர்த்த மாதிரி 11 என்ன சொல்லுவாங்கன்னா, they call set of books. So செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து 3C. ஓகே, கேலண்டர், கரன்சி, இது மூணும் கிரியேட் பண்ணா ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் ஆயிடும். சோ GL தான் பேசிக் மாடியூல், இதான் ஜெனரல் லெட்ஜர்ல படிக்க போறோம், இதான் GL. சோ GL தான் கோர் மாடியூல். GL கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க AP கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல உள்ள அக்கவுண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் பேயபிள், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள், அசெட்ஸ். ஓகே, பேங்க், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே,
இதெல்லாம் ஃபினான்ஸ்ல பார்க்க போறோம். ஜிஎல் தான் கோர் மாடல். எல்லா ஜர்னல் என்ட்ரி இங்க தான் வரும். ஒரு என்டர்பிரைஸோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அது எல்லாம் வந்து பாக்குறது ஜிஎல் தான். சரிங்களா? சோ இதுதான் மெயின் மாடல். இது மட்டும் இல்ல, ஹெச்ஆர்எம்எஸ் ஒரு ஹெச்ஆர்எம்எஸ் மாடியூல் சொல்றோம். ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர்எம்எஸ் பண்றீங்கன்னா சம்பளம் போடுறாங்க இல்லையா, சேலரி போடுறாங்க. சேலரி போட்டா அதுக்கு பேமெண்ட் பண்ணோம்ல, அது ஏபி வழியா போய் ஜிஎல் வழியா வரும். இந்த லிங்க் இப்படி வரும். ஓகே, ஒண்ணு. அதே மாதிரி இது ஹியூமன் ரிசோர்ஸ். அதே மாதிரி ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் போடுறீங்க, ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல சேல்ஸ் ஆர்டர் போட்டு அது ஏஆர் வழியா ஜிஎல் போகும். இதுக்கு பேரு O2C ஃப்ளோ சொல்லுவாங்க, ஆர்டர் டு கேஷ் சைக்கிள். ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம. சோ பேமெண்ட் ஏபி வழியா எப்படி பண்ணுவாங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. நீங்க பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, குடோன் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு இது இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாடியூல்ல வரும். சோ இது எல்லாமே லிங்க் ஆகி இன்டர்னல் வர்றதுதான் ERP, அதுதான் ஆரக்கிள். சரிங்களா? இது எல்லாமே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சோ ஓகே, இங்க வாங்க. 11 வந்து 3C. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் USD-ல இருக்கு என்னோட ஆபீஸ், இந்தியால ஓபன் பண்றோம் பிரான்ச். சோ கரன்சி ஐஎன்ஆர் மாறிடுமா? இந்தியால தான் இந்த கேலண்டர். USD-ல வந்து ஜான் டு டிசம்பர். சோ என்ன ஆகுது, இந்த சி மாறுது, கேலண்டர் மாறுது, ஒரு சி கரன்சியும் மாறுது. ஓகே, சோ என்ன ஆகுதுன்னா, ஒரு சி மாறினாலும் நீங்க நியூ செட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் பண்ணணும், புது செட் ஆஃப் புக்ஸ். சோ ஒரு யூசர் வந்து அங்க ஒரு என்ட்ரி போட்டு திருப்பி இதை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி மாத்தி மாத்தி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கு கண்ட்ரோலும் இருக்காது. சரியா? சோ அதனால ரிலீஸ் 12 வந்தது. ரிலீஸ் 12 என்னன்னா, இதே 3C. ஓகே, புரியுதுல்ல இது வரைக்கும்? இதே 3C என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோ இங்கேயும் இதே மாதிரி R12ல இதே மாதிரி கரன்சி சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது இங்க என்ன சொல்றாங்க, இதை வந்து பிரைமரி லெஜர்னு சொல்றாங்க. பிரைமரி லெஜர், ஒரு பிரைமரி லெஜர் மெயினான லெஜர்ல இருக்கும். அடுத்து இங்க பிரான்ச் வருது இல்ல, இத செகண்டரி லெஜர். இந்த செகண்டரி லெஜர் என்ன ஆகும்னா, எத்தனை செகண்டரி லெஜர் வேணா ஒரே பிரைமரி லெஜர் கீழே வச்சுக்கலாம். சோ நீங்க வந்து மாத்த தேவையில்ல, ஒரே புக்ஸ்ல எல்லாமே வந்துடும். சோ அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் மெத்தட் மாறுது இல்ல, இங்க பாருங்க. வேற வேற அக்கௌண்டிங் மெத்தட் மாறுறதுக்காக, அக்கௌண்டிங் மெத்தட்னா அக்ரூவல் மெத்தட், கேஷ் மெத்தட்னு அக்கௌண்டிங்ல வரும். அது இன்பில்ட் தான். அக்கௌண்டிங் கன்வென்ஷன் சொல்லுவோம் அத. அது வந்து 4th C. சோ அக்கௌண்டிங் இதுல இருந்து இன்னொரு C இருக்குது, இது வந்து 4th C. சோ R12 வந்து இதுதான் டிஃபரன்ஸ். 3C 4C பேசிக். புரியுதுங்களா? பேசிக் டிஃபரன்ஸ் இதுதான். இதுல 4C வந்தது, இதுல வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் சக்சஷன் என்னன்னா அக்ரூவல் மெத்தட், கேஷ் மெத்தட் அப்படி இருக்கும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அக்ரூவல் மெத்தட் என்னன்னா, இன்னைக்கு 30th டேட். சோ சேலரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5th அன்னைக்கு தான் உங்களுக்கு சேலரி கையில வருது, 5th ஆகஸ்ட். ஆனா அக்கௌண்டிங்ல இந்த மாசத்துக்கு உண்டான செலவு தான் இல்லையா? சோ இந்த மாசமே நான் அக்கௌண்ட் பண்ணிடுவோம். ஆனா ஆக்சுவல் பேமெண்ட் 5th ஆகஸ்ட் வரும். ஓகே, அக்கௌண்டிங் வந்து எப்ப பண்ணுவோம்? 31 ஜூலை அக்கௌண்ட். இதுக்கு பேரு தான் வந்து என்ன, அக்ரூவல் மெத்தட். சரியா? வாட் இஸ் கேஷ் மெத்தட்? கேஷ் மெத்தட் என்னன்னா, என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அக்கௌண்ட் பண்ணணும், அதான் கேஷ். நம்ம வந்து இந்தியால இதான் பண்றோம், அவங்க அப்படி பண்ணலாம். சோ இது எல்லாமே அது இன்டகிரேட் பண்றது பேரு தான் ERP. எந்த சிஸ்டம்னாலும் அதை இன்டகிரேட் பண்ணிக்கும். ஓகே, கிளவுட்லயும் பாத்தீங்கன்னா இதேதான், R12ல இருக்கிறது தான். சரியா? மோர் ஆர் லெஸ் ஒரு மைனர் சேஞ்ச் தான். இதை வந்து R13 சொல்றோம். ஓகே, மோர் ஆர் லெஸ் இது ஒண்ணுதான். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் வந்து டீடைலா கான்ஃபிகரேஷன் எல்லாம் ஒன் பை ஒன்னு பார்க்க போறோம். ஓகே, ரைட்டுங்களா? அதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3C சொன்னீங்களா? 3C
அந்த 3C சொன்னீங்களா, ஒன்னு கேலண்டர், ஒன்னு செட்டப், கரன்சி செட்டப். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்க்கு என்ன நேம் சார்? அது பத்தி என்ன சொல்றீங்க? கேளுங்க மறுபடியும். 3C சொல்றீங்களா? 3C. ஆமா. 3C. ஒன்னு கேலண்டர் செட்டப், கரன்சி செட்டப். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்க்கு என்ன பேர் சார்? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் தான் நான் வர்றேன். அதான் மெயின். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் தான் மெயின். ஒரு பிசினஸை கான்ஃபிகர் பண்றது தான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். ஓகே, இப்போ எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பெரிய குரூப் ஏதாவது எடுத்துக்கலாம். டாடா குரூப்ஸ் இருக்கு. ஓகே, டாடா குரூப்ஸ் நமக்கு தெரியும். அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் பிசினஸ் பண்றாங்க. ஸோ நீங்க லிஸ்ட் பண்ணிக்கணும். இவங்களை கான்ஃபிகர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன கேட்கணும்? நீங்க என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க, என்னென்ன டைப் ஆஃப் பண்றாங்க? சாஃப்ட்வேர்ல இருக்காங்க, டிசிஎஸ் இருக்கு. ஹார்ட்வேர்ல இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஓகே, ஸ்டீல் பண்றாங்க. வேற இது எஜுகேஷன்ல இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்காங்க. ஸோ உங்க பிசினஸ் எல்லாம் லிஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ரைட். இந்த மாதிரி அவங்க மேக்சிமம் ஒரு 30-40 பிசினஸ் வச்சிருப்பாங்களா? சோ பாத்தீங்கன்னா 01, 02, 03, 04 அதை வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்து வந்து ஒரு பிசினஸ்க்கு இருந்தா டிபார்ட்மெண்ட் நிறையவே இருக்கும் இல்லையா? ஓகே, சோ நான் ஒவ்வொன்றுக்கும் டிபார்ட்மெண்ட் வைக்கணும். சாஃப்ட்வேருக்கு டிபார்ட்மெண்ட், ஹார்ட்வேருக்கு டிபார்ட்மெண்ட், ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிய ஸ்கேல்ல பண்றாங்க இல்லையா? சேல்ஸ், HR, பர்ச்சேஸ், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து மெயினானது அக்கவுண்ட். அக்கவுண்ட்ல என்னென்ன டைப் இருக்கு? எக்ஸ்பென்ஸ், எல்லா செலவுகளும் ஒரு அக்கவுண்ட்ல போடுவீங்க. எல்லா வரவுகள், ரெவென்யூ. அடுத்து வந்து அசெட், லயபிலிட்டி. அப்புறம் ரீடைன்ட் ஏர்னிங், லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் வைக்கிறதுக்காக ஒரே ஒரு அக்கவுண்ட். இந்த டைப்பை தவிர எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகேங்களா? சோ இது நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதால நம்ம 4 இது வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்பென்ஸ்னா 1 சீரீஸ்ல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். இதெல்லாம் ரெவென்யூ அக்கவுண்ட். சோ யூசர் வந்து ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆயிட்டானா அவனுக்கு 3 சீரீஸ் இதுதான் அசெட் தான் அது தெரியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். பட் சாஃப்ட்வேருக்கு இது ஓகே. ஹார்ட்வேருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அடிஷனலா நம்ம செக்மெண்ட் இந்த பிசினஸ்க்கு என்ன தேவையோ இதெல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா? இதுதான் வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் பில்ட் பண்றோம் பாருங்க. ப்ராடக்ட் 10,000 நிறைய ப்ராடக்ட் வரும் இல்லையா? ப்ராடக்ட் 1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். வேல்யூஸ். ஓகே ரைட். சோ இப்ப நம்ம பண்றத இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றோம்ல, என்னென்ன தேவைகள், ஹெட்டிங் சொல்லிட்டு. சரியா? இதுக்கு பேரு செக்மெண்ட்ஸ். செக்மெண்ட்ஸ்னு பேரு. சரியா? செக்மெண்ட்ஸ் வந்து மினிமம் 2 இருக்கணும் மேண்டேட்டரி. மேக்ஸிமம் 30 வரைக்கும் போகலாம். போக போக காம்ப்ளிகேட்டட். ஆவரேஜா 7-8 வச்சிருப்பாங்க. டம்மி செக்மெண்ட்ல சேர்த்து ஒரு 10. இங்க பாத்தீங்கன்னா மினிமம் வந்து எது 2 மேண்டேட்டரி இருக்கணும்னா பிசினஸும் அக்கௌண்ட்டும். வித்தவுட் அக்கௌண்ட் உங்களுக்கு செலவா வரவான்னு தெரியாது இல்லையா? என்ன பிசினஸ்க்கு பண்றீங்க, என்ன கம்பெனி, என்ன வேணா நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து செக்மெண்ட். புரியுதுங்களா? இந்த ஹெட்டிங் இப்படி போடுறது செக்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து
இத வந்து வேல்யூஸ்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ்ல தான் அக்கவுண்டிங் என்ட்ரி வரும். இதுதான் ஜிஎல்ல ஒரே ஒரு காம்ப்ளிகேட் நம்ம நினைக்கிறோம். இது புரிஞ்சுக்கிட்டா வேற எல்லாமே அக்கவுண்டிங் தான். இன்வாய்ஸ் அதை போடுறோம். இதுக்கு பேரு வேல்யூ செட்ல இந்த வேல்யூஸை கிளியர் பண்ணுவோம். இதெல்லாம் வேல்யூஸ்ல பண்ணுவோம். இப்ப வேல்யூ செட்ல இதை நம்ம பண்ணுவோம். வேல்யூ செட்ல இது எத்தனை? இப்ப 2 டிஜிட் இல்லையா? வேல்யூ செட்ல போய் 2 டிஜிட் கிரியேட் பண்ணுவேன். இதுக்கு எத்தனை டிஜிட் வரும்? வேல்யூ செட்ல அடுத்ததுக்கு 3 டிஜிட். ஓகே, இது 4 டிஜிட், இது 5 டிஜிட். இதை கிரியேட் பண்ணுவோம் சிஸ்டம்ல. சரிங்களா? அவ்வளவுதான். இது பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் செட்டப். ஒன் டைம் செட்டப் தான் இதெல்லாம். இதை பண்ணிட்டோம்னா அடுத்து எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான். ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறது, ஏபிவில கிரியேட் பண்றது, ஏஆர்ல பண்றது. சரிங்களா? இதான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். இதுக்குதான் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்க்கு சம்பளம். இதை திங்க் பண்ணணும். இந்த பிசினஸ்ல என்ன இருக்கு சினாரியோ, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு பேர் தான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். இதுதான் செகண்ட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் சி கேலண்டர், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இப்போ பார்த்தோம். கரன்சி, அக்கவுண்டிங் கன்வென்ஷன், அதான் கேஷ் மெத்தட், அக்ரூவல் மெத்தட், அந்த மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங். இதுதான். ஓகேவா? புரியுங்களா இது வரைக்கும்? ஓகே, ரைட். நான் அனுப்புறேன், ரெக்கார்ட் பண்ற வீடியோ 1. ஓகே, இதெல்லாம் ஜிஎல். இதுதாங்க ஜிஎல்ல, இதுதான் டெக்னிக்கல். மத்த எல்லாம் நம்மளோட ஃபங்க்ஷனல் தான், வேற ஒரு கஷ்டமும் கிடையாது. ஜிஎல்ல இதெல்லாம் கிரியேட் பண்றோம் ஒன் டைம். அப்புறம் ஜேர்னல் கிரியேட் பண்றோம். ஜேர்னல்னா என்னன்னா அங்க கிரியேட் பண்றது ஜேர்னலா மாதிரி வரும். அக்கவுண்ட்ஸ் பேயபிள்ல என்னென்ன பார்ப்போம்? இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்ல என்னென்ன பார்ப்போம்? ஒரு நார்மல் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் எதுக்காக போடுறோம்? ஏதாவது செலவு, ஏதாவது ஒரு ரைஸ் பண்றதுக்கு இன்வாய்ஸ் போடுறோம். கரெக்டா? அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ். அடுத்து கிரெடிட் மெமோ. அதோட டைப் சொல்றேன். இன்வாய்ஸ் கிரெடிட் மெமோ என்னது? இப்ப இன்வாய்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒருத்தருக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க, 100 குவான்டிட்டி வேணும்னு. ஆனா 98 தான் வருது, 2 டேமேஜ் அப்படின்னா 100 வந்துடும் உங்களுக்கு. -2 போட்டு கொடுப்பீங்க இல்லையா? அதான் கிரெடிட் மெமோ. அதே மாதிரி டெபிட் மெமோ. இதெல்லாம் டைப்ஸ். இதெல்லாம் நார்மலா பண்றதுதான் ஒரு அக்கவுண்டிங். டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ. அடுத்தது மெயின் கான்செப்ட் ப்ரீபேமெண்ட். ப்ரீபேமெண்ட் ஒண்ணு இல்ல, அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. அது இந்த டைப்லாம் பார்ப்போம். பேமெண்ட். பேமெண்ட் சிங்கிள். ஒரு பேமெண்ட் எப்படி பண்றது, பேட்சா எப்படி பண்றது, பேமெண்ட் மேனேஜர். தியரி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரியா? அதே மாதிரி ஏஆர், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிளும் மோஸ்ட்லி இதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே இன்வாய்ஸ் தான், ஆனா அங்க டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க நம்மளுக்கு. இது பைஃபர்கேட் பண்றதுக்கு இதுக்கும் அதுக்கும். அங்கேயும் அங்கேயும் இன்வாய்ஸ் இருக்கு, அங்கேயும் இதே கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ இருக்கு. இங்க அட்வான்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அங்க என்ன பண்ணுவோம்? கஸ்டமர் நம்ம கிட்ட டெபாசிட் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு புது கஸ்டமர் இருந்தா டெபாசிட் வாங்குவீங்கல்ல, அதை கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இங்க பேமெண்ட்னு சொல்றோம், அங்க ரிசிப்ட் ஆஃப் மணி. அதே மாதிரி சிங்கிள் பேட்ச் இருக்கு. அங்கேயும் எல்லாத்துலயுமே சிங்கிள் பேட்ச் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஏஆர்ல பார்ப்போம். இதோட செட்டப்ஸ் எப்படி இதை கிரியேட் பண்றாங்க. ஓகே, அடுத்து அசெட் மாடியூல். அசெட்ல என்னது? ஒரு அசெட், ஒரு ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர், அந்த மாதிரி அசெட் வாங்குறீங்க. அது ஏபி மூலமா இன்டகிரேட் ஆகும், இம்போர்ட் ஆகும். ஏபி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணா டைரக்டா நீங்க ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணலாம். சிங்கிள் அசெட்டை கிரியேட் பண்ணலாம், அடுத்து மாஸ் அசெட்டை கிரியேட் பண்ணலாம். அசெட் கிரியேட் பண்றது, அசெட் சேல் ஆகுனா என்ன ஆகும், பார்சியல் சேல் ஆனா என்ன ஆகும், அதோட டிப்ரிசியேஷன் மாசம் கால்குலேட் பண்றது. ஒர்க் எல்லாமே சிம்பிள் தான். ஒரு பட்டன் கிட்ட எல்லாமே ஓடிடும். நீங்க புரிஞ்சுக்கணும் கான்செப்ட். ஏன்னா நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க கிளையண்ட்டுக்கு. சப்போர்ட் இஷ்யூ வந்தா பார்க்கணும். இதெல்லாம் அசெட் நிறைய பார்ப்போம். அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ் மேனேஜ் மாடல் ஒன்றும் இல்லை, பேங்க் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து பேங்க் ரெகன்சிலேஷன், பிஆர்எஸ் பண்ணுவாங்க இல்லையா? பேங்க்ல வந்ததும் இப்ப ஏஆர்ஏபில இங்க வர்ற டிரான்சாக்ஷன்லாம் அங்க வரும், அதை ரெகன்சில் பண்ணுவோம். இதுதான் மெயின். இது ரொம்ப பெரிய மாடியூல் இல்ல. அடுத்து நான் ஜிஎல் சொன்ன மாதிரி தான். ஜிஎல் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கிரியேஷன் ஆஃப் 4C, அது செட்டப், ஜேர்னல்ஸ்,
ஜேர்னல் என்னன்னா ஏபிஆர்ல செலவு வரவெல்லாம் போட்டுறீங்க. ஏதாவது நம்ம மிஸ் ஆச்சு மந்த் எண்ட்ல அக்ரூவல் ஜேர்னல்னா இந்த மாதிரி நான் அக்ரூவல் சொன்னேன் இல்லையா, சம்பளம் வந்து லேட்டா போடுறீங்கன்னா என்னென்ன செலவுகள் வர்ற மாதிரி இது அக்ரூவல் போடுவீங்க. ஏதாவது என்ட்ரி விட்டு போனா மேனுவலா என்ட்ரி போடுவோம். வேற பட்ஜெட்டிங், இப்போ பட்ஜெட் எல்லாம் போடணும்னா சிஸ்டம்லயே பட்ஜெட் போட்டுடலாம். அப்புறம் கன்சால்டேஷன் பார்ப்போம். கன்சால்டேஷன் என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி HCLக்கு வந்து நிறைய பிசினஸ் இருக்கு, தனித்தனியா வச்சிருக்காங்க. இது அவங்க சாஃப்ட்வேர் தனியா ஹார்ட்வேர் தனியா தனித்தனியா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து பண்றதுதான் கன்சால்டேஷன். இது ஒரு ப்ரோக்ராம் தான். அப்புறம் ரீவேல்யூவேஷன் ஒண்ணு இருக்கும். இதெல்லாமே ப்ரோக்ராம் தான். இதெல்லாம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே பேசிக் அக்கௌண்டிங் தான். சரிங்களா? பிராக்டிஸ் பண்றதை பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் ரிப்போர்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் டீம் டெவலப் பண்ணுவாங்க. இன்பில்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. எஃப்எஸ்ஜி ஃபங்க்ஷனல் ரிப்போர்ட் நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது சொல்லி தருவோம். ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் தான் இன்பில்ட்டா இருக்கும். இதுதான் ஃபினான்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. அது ஒண்ணுன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அப்பப்போ நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் கொடுத்த பிடிஎஃப் பாருங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா புரியும். இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், இப்ப நான் பிடிஎஃப் தெரியுதா? தெரியுது. ஓகே. கான்ஃபிகரிங் இது ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருப்பான். அதோ புரியுது பாருங்க, எங்க 6வது இதுல தான் கொண்டு வந்திருக்கான் அந்த இதையே. நான் சொன்னத ஏதோ சொல்லியிருக்கான் இல்லையா? ஓகே, தெரியுதா? அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்றது, வேல்யூ செட், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், செக்யூரிட்டி ரூல், கிராஸ் வேலிடேஷன் ரூல் நம்ம பார்க்கலாம். அது ஆப்ஷனல் ஃபீல்டு தான். கிராஸ் வேலிடேஷன் ரூல், செக்யூரிட்டி ரூல்லாம் செக்யூரிட்டி ஒருத்தருக்கு தெரியணும், இன்னொரு தெரியக்கூடாது, அந்த கண்ட்ரோல். அக்கவுண்டிங் பீரியடு, கரன்சி, ஜேர்னல் கேட்டகரி, சோர்சஸ்னு போட்டுருக்கிறேன். ஓகே. இதோ நான் சொன்னது இதோ இருக்குது, படிங்க. இதோ இருக்கு பாருங்க, கேலண்டர், கரன்சி, அந்த 3C ஆர் த மெயின் காம்பனன்ட்ஸ். அக்கவுண்டிங் மெத்தட் 4th C சொன்னேன் இல்லையா? ஹலோ, புரியுது இல்ல? அந்த எக்ஸாம்பிள் அப்படியே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இது இவன் பிட்டு பீஸா கொடுத்துருப்பான், வேற ஒண்ணும் இல்லை. ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அது ஒண்ணும் இல்லை, அது ஃபாஸ்டா பண்றது. இதோ பாருங்க, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். அது போக போக அது உள்ளதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். நீங்க ஒரே ஒரு ரீடிங் கொடுங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இத பாருங்க, வேல்யூ செட். இத பாருங்க, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்னா கீ அட்ரிபியூட்லாம் பண்றோம். இன்ஹெரிட், டிஃபால்ட் அட்ரிபியூட், மீனிங் ஆல் தி இன்ஸ்டன்சஸ். கொஞ்சம் டெக்னிக்கலும் கலந்துருக்கும். உங்களுக்கு புரியுற வரைக்கும் பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒர்க்கிங்ஸ்லாம் ஈஸியா தான் இருக்கும், ஒன்னும் இல்லை. ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, நான் வீடியோவும் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி.